டிகிரி முடித்தால் உங்களுக்கு அருமையாக ஒரு 300 காலியிடத்துக்கான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கோ லிமிடெட்லாம் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. 300 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு. ஜாப் லொக்கேஷன் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பண்ணி இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் அளவு, சேலரி அளவு, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் அப்ளை பண்ணி டேட் அப்போ நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 300 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தாராளமாக. ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 21 30 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 1/10/1993 தொடங்கி 30/9/2002 வரைக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் 22,405 தொடங்கி 62,265 வரைக்கும் பெர் மந்த் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா நீங்கள் லெவல் 2க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 37,000 சம்பளம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதில் பாஸ் பண்ண ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட், தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மெயின் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பூர், ஈரோடு, விருதுநகர், திண்டுக்கல், நாமக்கல், நாகர்கோயில், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, தொட்டிக்கோர்னி, கடலூர், விழுப்புரம். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் ஒரு ஆளுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு. ஜென்ரல் கேட்டகரி அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1000 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/12/2023 டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/1/2024 ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் கிளியர் பண்ணிக்கலாம்.